தங்கம் வந்து புது புது உச்சத்தை வந்து தொட்டுக்கிட்டே இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் இப்ப கோல்டு ETF வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இல்ல தங்கம் வந்து இறங்குமா அப்படின்ற கேள்வியும் உங்ககிட்ட இருந்துச்சு. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ் படி கோல்டு வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கு. பட் ஆனா கண்டிப்பா வந்து இறங்கும். என்ன ரீசனால அப்படின்னா கோல்டு வந்து புது புது உச்சத்தை வந்து தொட்டுட்டு போயிட்டே இருக்கு. ரொம்ப நாளாவே ஐல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்க இருந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபால் வந்து இருக்கும். அது 10% 5% என்னன்றதெல்லாம் வந்து தெரியல. அது என்னைக்கு நடக்கும்ன்றதும் வந்து தெரியல. பட் ஆனா ஆல் டைம் ஹைலே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இறங்கும். பட் திரும்ப ஃபியூச்சர் அவுட்லுக்கா வந்து பார்க்கும்போது ஒரு 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் இல்ல 18 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது கோல்டோட ரேட் ஏற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து ஃபுல்லா இருக்கு. என்னென்ன ரீசன் எல்லாம் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா இங்க நம்ம யூஎஸ்ல ஃபெட்டோட ரேட் கட் வந்து நடக்குது. ஃபெட்டோட ரேட் கட் நடந்தது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து ஏறும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனா இப்ப அமையுது இந்த கோல்டோட ரேட் வந்து ஏறதுக்கு. அடுத்த ரீசன் அமையுது நம்மளோட ருப்பி வந்து வீக்கன் ஆயிட்டு போயிட்டே இருக்கு டாலருக்கு அகைன்ஸ்டா வந்து பார்க்கும்போது இது வந்து செகண்ட் ரீசனா வந்து அமையுது. ஸோ டாலர் ஸ்ட்ராங்காகவும் ருப்பி வீக்காகவும் இருக்கிறதுனால இந்த கரன்சி கன்வர்ஷனால கோல்டோட ரேட் வந்து ஏறுது. ஸோ அப்படின்னா சிம்பிள் தான் இங்க கோல்டோட ரேட் வந்து ஏறல, நம்மளோட ருப்பியோட வேல்யூ வந்து வீக்கன் ஆயிட்டு இருக்கு. அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து குறையுது. ஸோ அதனால நம்ம அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து இன்ஃபிளேஷன் ஃபேக்டரா ஒன்று அமையுது. ஸோ இங்க வந்து பணவீக்கமும் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அண்ட் தென் அடுத்த ரீசன் அமைது இந்த ஜுவல்லரியோட டிமாண்ட் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வேற வந்துருச்சு. ஸோ அதனால ஹை டிமாண்ட் வந்து இருக்குது. இதுவுமே சேர்ந்து இன்னொரு ரீசனா வந்து அமையுது. அண்ட் தென் இங்க இடிஎஃப்ஸ்ல வந்து இன்ஃப்ளோ வந்து அதிகமா போயிட்டே இருக்கு. ஸோ ETF வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேக்கப்ல வந்து கோல்டு வாங்கணும். ஸோ அதுவும் இன்னொரு ரீசன் வந்து கீ ஃபேக்டர் அமைது. ஸோ இது எல்லா கீ ஃபேக்டரும் அமைதி தான் கோல்டோட ரேட் வந்து புதிய உச்சத்தை போய் தொட்டுட்டே இருக்கு. பட் ஆனா கோல்டோட ரேட் விழுமான்னு கேட்டா கண்டிப்பா